கொக்கிப்பட்டியும் நூல் பட்டியும் தச்சு முடித்ததுக்கப்புறம் முன்ன பின்ன வருதா, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொக்கிப்பட்டியை 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. நூல் பட்டியை 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு இப்படி கரெக்டாக லைனாக எடுத்து வச்சுட்டு கீழே அந்த பட்டிக்கிட்ட ஒரு கட் மார்க்கு போடுங்க. அந்த கட் மார்க்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஹாம்கோல் உயரத்துக்கு கட் மார்க் போட்டிருப்போம். அந்த கட் மார்க்கும் இந்த கட் மார்க்கும் நேராக இருக்கணும். அதுக்கப்புறவு பட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பட்டி பீஸை உள்ளே மடக்கி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓரத்தில் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங்காக ஆயிரும். கொக்கிப்பட்டியும் நூல் பட்டியும் நம்ம முன்ன பின்ன வருது அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த கொக்கிப்பட்டி நூல் பட்டி தைச்சதுக்கப்புறம் அதை பிரித்து திரும்ப தைக்க மாட்டோம். மேலே கழுத்துக்கிட்ட என்ன செய்வோம்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது உதாரணத்துக்கு உயரத்துக்கு 5 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது 5.5 இன்ச்சாக மாறிடும். அப்போது கழுத்து இறங்கி வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா பின்னாடி உட்காந்துட்டு அது சரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு தோணலாம், கொக்கிப்பட்டி இவங்களுமே 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு தானே மார்க் பண்ணி தைக்கிறாங்க. அப்போது கொக்கிப்பட்டி நூல் பட்டி முன்ன பின்ன வராதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த கொக்கிப்பட்டி நூல் பட்டியும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு போடுறேன்.